தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நமக்கென்ற தாய் வீடாக தமிழ்நாடு இருக்கிறது என்ற உணர்வையும் நம்பிக்கையையும் திமுக ஆட்சி ஏற்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோவில் 37 தமிழ் சங்கங்கள் சார்பில் பிரம்மாண்ட தமிழர் கலை விழா நடைபெற்றது. இதில் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் சார்பில் பற இசை நடனம், தெம்மாங்கு பாடல்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் பட்டு வேட்டி, சட்டை அணிந்து பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக முழக்கமிட்டும் கரவொலி எழுப்பியும் வரவேற்றனர். அரங்கம் முழுவதும் கூடியிருந்த அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு கைகளை உயர்த்தி முதலமைச்சர் வணக்கத்தை தெரிவித்தார். பின்னர் தமிழர் கலை நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டில் தான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதைவிட மிக சிறப்பாக இந்நிகழ்ச்சி இருக்கிறது என்றும், அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது என்றும் கூறினார். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு இருப்பதாக பெருமையுடன் தெரிவித்த மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கலைஞர் அமெரிக்கா வந்தது போல் தானும் அதே தகுதியுடன் இங்கு வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். பெருமைக்கும் திறமைக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களான தமிழினம் இன்றைக்கு பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகளில் இருக்கிறோம் என்றும், அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைக்கோடியில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களும் வர முடியும் என்பதை சாத்தியப்படுத்தியது தமிழ்நாட்டில் இருக்கும் சமூக நீதிதான் என்றும் முதலமைச்சர் கூறினார். நமக்குன்னு தாய் வீடா தமிழ்நாடு இருக்கு என்ற உணர்வை, நம்பிக்கையை திராவிடம் என்ற ஆட்சி இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாயினா திட்டம் தான் வேர்களை தேடின்னு அயலகத்தில் வாழ்ந்த நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டில் நிகழ்ச்சிட்டு வர திட்டம். அதனாலதான் நான் எப்பவும் சொல்லுவேன், இது கட்சியோட அரசு அல்ல, இது ஒரு இனத்தோட அரசு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், சாதி மத வேறுபாடுகளை வீழ்த்தும் வல்லமையும் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தும் வலிமையும் தமிழுக்குத்தான் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.